ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக தன்னுடைய பள்ளி வாழ்க்கையை தொடங்கி ஒரு விஞ்ஞானியாக ஆகி அதுக்கப்புறம் ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி அளவுக்கு உயர்ந்து உலக தலைவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய எளிமையான வாழ்க்கையாலும் சர்வீஸாலும் இன்றைக்கி உலகமே இரங்கல் தெரிவிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. அதோட நம்ம அதிலிருந்து உணர்ந்துக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே எல்லாம் பல சமயங்களில் பல மதங்களும் பல விதமான தத்துவங்களும் என்ன சொல்லும்னா, நீ யார் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறதுக்கு, நீ யார் எதிர்காலத்தையும் திட்டமிடுவதற்கு, இந்த நிமிஷத்தில் வாழ், எதிர்காலத்தை பற்றி யோசிக்காத, இப்போ என்னவோ அதுக்கு திட்டமிடு அப்படின்னு சொல்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நீ இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே கடந்த காலத்தில் ஒரு மனிதனுடைய கனவு தான். அதனால் நீங்கள் கனவு காணணும். அந்த கனவுகள் தான் எதிர்காலமாக மாறும். அந்த கனவுகள் தான் எதிர்காலத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையுமே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான வார்த்தை அது. அவர் தனி மனிதனுக்காக சொன்ன வார்த்தையில் இந்தியா எப்படி இருக்கணும்னு கனவு கண்டார், இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு கனவு கண்டார். ஒரு சின்ன குழந்தையை பார்க்கும்போது கூட இந்த சின்ன குழந்தை எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு காணுறார். அப்போ எல்லாமே அவருடைய பேச்சும் செயலும் எல்லாமே கனவுகளாகவே இருக்குது. பொதுவாக நம்ம கனவுகளை எதோட உதாரணம் விடுவோம்னா, தூங்கும்போது நம்ம நினைக்கிறத தான் கனவுன்னு சொல்லுவோம். அதை செயலில் பண்ணும்போது என்னடா கனவுன்ட்டு பேசுகிறியான்னு சொல்லுவோம். அப்போ கனவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நமக்கு என்னென்னா செயல் வடிவமாக்காத ஒரு விஷயமாகவே நம்ம எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவாகவே நம்ம கனவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கனவை முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கனவுகான், அந்த கனவுங்கிற வார்த்தையை பாசிட்டிவாக கொண்டு இந்த தலைமுறைக்கு சேர்த்த ஒரு மிகப்பெரிய மகான்னு சொல்லலாம் அவர்னா. அதே போல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த தேசம் முழுக்க பரப்பக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கார்.